மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 27 தொடக்கம் 31 முடியும் வரை. இயேசு அங்கிருந்து சென்ற பொழுது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றி செய்தியை பரப்பினார்கள். அவர்கள் சென்ற பின் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு, பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லையே என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே ஆண்டவர் இயேசு 2 புதுமைகளை செய்கின்றார். முதலாவதாக, பார்வையற்ற இருவர், இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று இயேசுவிடம் அவர்கள் கூக்குரலிட்டு கத்துகிறார்கள். ஆகவேதான் இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், இதனை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா என்ற பொழுது, பிரியமானவர்களே, அவ்விருவரும் சொல்லுகிறார்கள், ஆமையா நம்புகிறோம் என்று சொல்லுகிறார். ஆம், நம்புகிறோம். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு வல்லமையும் புதுமையும் நடக்க காரணமாய் அமைகிறது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா புதுமைகளிலும், உமது விசுவாசம் உமது நம்பிக்கை குணமாக்கியது நலமாய் போய்விடும், நீர் நம்புகிறீரா என்று அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அங்கே புதுமையும் வல்லமையும் நிகழுகிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவேதான் இயேசுவே தாவீதின் மகனே எமக்கு இரங்கும் என்று இவர்கள் கத்துகிற பொழுது அவர்கள் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக கத்துகிறார்கள். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக தங்களை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இயேசுவும் அவர்களுக்கு புதுமையை செய்கின்றார். இயேசுவும் அவர்களுக்கு அந்த வல்லமையை செய்து விடுகிறார். பிரியமானவர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகள் விசுவாசிகளாக, நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம் பல சந்தர்ப்பங்களில். ஆகவேதான் இந்த பார்வையற்றோர் போல நாங்களும் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வருவோம். அந்த நம்பிக்கையினால் எங்கள் நோய்களும், எங்கள் துன்பங்களும், எங்கள் பார்வையற்ற தன்மைகளும், எங்கள் குருட்டான வாழ்க்கைகளும் மாற வேண்டும் என்று கேட்போமாக. இரண்டாவதாக, பேச்சிழந்தவர். அந்த பேச்சிழந்தவரை அவர்கள் கொண்டு வந்த பொழுது அந்த பேயை ஓட்டுகிறார். அப்பொழுது அவர் பேசத் தொடங்குகிறார். பிரியமானவர்களே, 2 விடயம். இங்கே பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது தவறு. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது தவறு. பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் தவறு. பிரியமானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் இயேசு ஆண்டவரை உச்சரிக்க வேண்டும், இயேசு ஆண்டவரை போற்ற வேண்டும், இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச வேண்டும், இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிற எங்களுடைய வார்த்தைகளால் அல்ல, மாறாக இறை வார்த்தைகளை எங்களுடைய வாயால், இதழால் எடுத்து சொல்ல வேண்டும். பலர் இதற்கு வெட்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாய், அவர்களுடைய இதழ்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு ஆண்டவர் தந்த இந்த இதழால், இந்த வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு இயேசுவை எடுத்து சொல்லுவோம். அது சின்னப்பராக இருக்கலாம், ராயப்பராக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், புனிதர்களாக இருக்கலாம். எல்லாரும் இயேசுவை ஆண்டவர் என்று எடுத்து சொன்னார்கள். உறுதியான விசுவாசத்தோடு எடுத்து சொன்னார்கள். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை எடுத்து செல்லுவோம். கிறிஸ்துவை நாவால் அறிக்கையிடுவோம். அப்போது கட்டுண்ட நாவுகள் இயேசுவின் வல்லமையினால் இயேசு ஆண்டவர் என்று எடுத்து கூறும். மன்றாடுவோமாக. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.